ஹாய் பேரண்ட்ஸ். ஸோ இந்த சம்மர்ல உங்க குழந்தைங்க வந்துட்டு ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? இல்ல ஒரு லைஃப் லாங் ஸ்கில்ல அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு, அது அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஃபுல்லா வந்து உபயோகமா இருக்க போது அப்டின்னா உங்களுக்கு ஓகேவா? இது 2ல நீங்க எத வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இந்த ஜெனரேஷன்ல முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த ஸ்க்ரீன் டைம் தாங்க. ஃபுல்லா அது வந்து நாட் ஒன்லி ஃபார் டாட்லர்ஸ்க்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டீனேஜ்ல இருக்கிற குழந்தைங்க கூட டீனேஜ்ல இருக்கிற கிட்ஸ் கூட என்ன பண்றாங்கன்னா, சம்மர் லீவா இல்ல ஹாலிடேவா உடனே ஒரு மொபைலையோ இல்ல ஸ்க்ரீன் டிவியோ போட்டுட்டு உட்கார்ந்துடுறாங்க. ஸோ ஃபுல் டே அதிலயே அடிக்டடா இருக்காங்க. இதனோட விளைவா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுது. மெமரியும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அவங்களுக்கு சீக்கிரமா போர் ஆயிடுது. இப்போ அந்த ஸ்க்ரீன வந்து டக்கு டக்குன்னு ஒரு ஃபிளாஷி ஸ்க்ரீனு, டக்கு டக்குன்னு ரீல்ஸ் பார்க்குறது, இதெல்லாம் பார்த்ததுனால அந்த குழந்தைங்களோட பிரெயின் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிடுது. இப்ப நேச்சுரலா ஒரு விஷயம் வந்து நார்மலா அந்த ஸ்க்ரீன தவிர்த்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணும்பொழுது, குயிக்கா அவங்களுக்கு போர் அடிச்சிடுது. அவங்கள வந்து நம்ம எப்பயுமே என்கேஜ்டா வச்சிருக்கிறதுக்கு நம்ம தான் வந்து பேரண்ட்ஸா ட்ரை பண்றோம். பட் இது எப்படி அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெனரேஷன்ல நம்ம வந்து சைல்ட்ஹுட்ல இருந்தப்பலாம் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளோட பிரெயின் டெவலப்மென்ட்க்கு பெருசா வந்து எதுவும் எஃபர்ட்ஸ் போட்டு வந்து எதுவும் வந்து பண்ண மாட்டாங்க. அது அப்படியே நேச்சுரலா வந்து அதுவே கோ ஆன் த ஃப்ளோல வந்து நடக்கும். அத வந்து அவங்க சப்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க. ஒரு கண்டிப்போட இருப்பாங்க. பட் இப்போ நம்ம வந்து அவங்க அந்த குழந்தைங்க வந்து அதுல ஃபுல்லா அடாப்ட் ஆயிட்டு, அந்த ஸ்க்ரீன் டைம்ல இருந்து அடிக்டடா இருக்கிறதுனால, நம்ம அவங்கள வந்து கரெக்ட் பண்றதும் அவ்வளோ ஈஸியா இல்ல. நான் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லலாம் சொல்லலங்க. சுத்தி இருக்கிற நெறைய பேரோட அனுபவத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றேன். இது வந்து ஒரு யுனிவர்சல் ப்ராப்ளமா ஆயிட்டு வருது. ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்துட்டு இந்த 0 டூ 7 இயர்ஸ் வரைக்கும் குழந்தைங்களோட பிரெயின் வந்து அப்படியே ரேப்பிட் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ இந்த ஏஜ்ல நம்ம வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரத்தையும் நம்ம எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது, அட்லீஸ்ட் நீங்க எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணலனாலும் பரவால்ல. அத வந்து டேமேஜ் பண்ணாம இருந்தா ஓகே. ஸோ எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணும்பொழுது இன்னும் நம்மளுக்கு வந்து டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மேக்ஸிமைசேஷன் நடக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூமரஸா நடக்குதுங்க. இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் இந்த ஃபேஸ நம்ம வந்து யூஸ் பண்ணி, அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரெய்னிங் குடுக்கும் பொழுது, தே ஆர் கோயிங் டூ எக்ஸல் இன் வாட்டெவர் தே ஆர் இன்ட்ரஸ்டட் டூ டூ. ஓகே. ஸோ தட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் ஃபார் ஷூர். அண்ட் அதுக்காக தான் நம்ம 10 டேஸ் ஆஃப் லிட்டில் ஜீனியஸ் சம்மர் ப்ரோகிராம் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் சம்மர் ப்ரோகிராம் டிசைன் பண்ணது வந்து எப்படி இதோட ஹிஸ்டரி கேளுங்களேன். லாஸ்ட் இயர் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு 2, 3 பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க. மேம் நீங்க வந்து எதுவும் சம்மர் ப்ரோகிராம் பண்ணலையா? அப்படின்னு கேட்டாங்க. பட் அந்த டைம்ல வந்துட்டு இது என்ன சம்மர் ப்ரோகிராம் அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ அதோட நீட் வந்து என்ன அப்படின்றது நான் வந்து நல்லாவே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் குழந்தை வளர வளர ரியல் லைஃப்ல நான் அவள பார்க்கும்பொழுது ஒரு கன்சிஸ்டன்ட்டா நம்ம வந்து ஒரு 10 டேஸ் அவளுக்கான இன்புட்ட நம்ம வந்து ஒரு ரைட் என்விரான்மென்ட்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும்பொழுது, அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்றத வந்து நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து அந்த ப்ரோகிராம ஒரு எவ்ரி சிங்கிள் மினிட் ஆஃப் த ப்ரோகிராம் இஸ் டிசைன்ட் பை மைசெல்ஃப். அந்த ப்ரோகிராம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆம் இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் அந்த சம்மர் ப்ரோகிராம்னா இப்போ ஃபோனிக்ஸ் வந்து ட்ரெயின் பண்றாங்கன்னா, ஃபோனிக்ஸ பத்தி மட்டும் இருக்கும். இப்ப வந்துட்டு அபாகஸ்னா, அபாகஸ பத்தி மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ஸ்விம்மிங்னா, ஸ்விம்மிங் பத்தி மட்டும் இருக்கும். ஆனா நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, ஆஸ் அ ரைட் பிரெயின் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டர் நான் வந்துட்டு ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஆக்டிவிட்டீஸையும் அதில இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபிளாஷ் கார்ட்ஸ், மெமரி ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஸ்டோரி டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்லயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளாஷ் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையும் இன்கல்கேட் பண்ணி 10 டிஃபரெண்ட் டேஸ்க்கு 10 டிஃபரெண்ட் தீம்ஸோட ஒரு நாளும் ஒரு தீம்ஸ் இருக்கும். ஒரு நாளும் 65 மினிட்ஸ். தட் மீன்ஸ் 1 ஹவர் 5 மினிட்ஸ் பெர் டே. ஓகேங்களா? ஸோ 10 டேஸ் இட்ஸ் கோயிங் டூ பி அ சம்மர் ப்ரோகிராம். இந்த 10 டேஸ் சம்மர் ப்ரோகிராம்ல 10 டிஃபரெண்ட் தீம்ஸ் இருக்கும். ஒரு நாள் வந்து அனிமல்ஸ் அப்படின்னா, ஒரு நாள் வந்து பேர்ட்ஸ். ஸோ இதுல வந்துட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். எப்படி இந்த 65 மினிட்ஸ் நம்ம எப்படி வந்து யுட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து வெல்கமிங். ஸோ இந்த வெல்கமிங் அப்படின்றதுல நான் அன்னைக்கு என்ன தீம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டே மட்டும் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிரெயின வந்துட்டு நம்ம ரெடி பண்றது. ஓகேங்களா? ரெடி பண்றது ஆஸ் இன் அந்த பிரெயின வந்துட்டு ஒரு அக்செப்டபிள் ஸ்டேஜ்ல வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்காக அந்த 15 மினிட்ஸ் நான் வந்துட்டு நெறைய வந்து இந்த அ இப்ப ப்ரீ வார்மிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாரி வார்ம் அப்லாம் நம்ம வந்து பண்ண போறோம். இந்த 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும், அது மாரி நெறைய விஷயங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ் டு யூ ரைட் நவ் இட்செல்ஃப். பட் யூ ஆர் கோயிங் டு சீ இட் இன் த ப்ரோகிராம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் இஸ் கோயிங் டு பி த செட்டிங் அப்.
ஓகே, ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி. ஸோ செகண்ட் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷனுக்கு வந்து நான் வந்து அலாட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அந்த ரைட் பிரெயின் மெமரி ஆக்டிவிட்டீஸா இருக்கட்டும், ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி இட்ஸ் நாட் கோயிங் டு பி ரிப்பீட்டட். எவ்ரி டே இஸ் கோயிங் டு பி யூனிக் ஃபார் யூ கைஸ். ஸோ யூனிக்கா இருக்க போது. அதனால வந்துட்டு நான் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான தீம்ஸ்க்கு படி அந்த மெமரி ஆக்டிவிட்டீஸையும் சரி, அதுக்கப்புறம் மெமரி ஆக்டிவிட்டீஸ் ஐதர் டே ஸ்டோரி டைம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி டைம் அந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல இது வந்து செகண்ட் 15 மினிட்ஸ் எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் வந்து குழந்தைங்களோட அந்த ஃபோனிக்ஸ் அவேர்னஸ். ஸோ ஃபோனிக்ஸும் எஸ் இட் இஸ் கோயிங் டு பி இன்க்ளூடட் ஆஸ் வெல். ஃபோனிக்ஸ் இன்க்ளூட் பண்ணுவேன். அண்ட் வொக்காபுலரி இன்க்ரீஸ் பண்றது, அதுக்கப்புறம் அவங்களோட மேத் ஏர்லி லேர்னிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த 15 மினிட்ஸ் வந்து இருக்க போது. லாஸ்ட் 15 மினிட்ஸ் மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கிராட்டிட்யூட் சொல்லிக் குடுக்கறது, அதுக்கப்புறம் ஃபன் ஆக்டிவிட்டி. இந்த ஃபன் ஆக்டிவிட்டில ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸும் வரும். இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஃபன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், இமேஜினேஷன வந்து இன்கல்கேட் பண்ற மாதிரி, அவங்களோட இமேஜினேஷன் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல இருக்க போது. அண்ட் நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் லாஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து வைண்டிங் அப் பண்ணிடுவோம். ஸோ this is the structure. It's going to be in this structure for the 10 days of summer program. So இந்த 10 days of summer program வந்து யாருக்கு எந்த ஏஜ் குரூப்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 7 years. இதுல நான் வந்து ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்கேன். 3 to 5 years இருக்கிற இந்த பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 1 year குழந்தை இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து உட்கார வச்சு நீங்க வந்து பண்ண வைக்கலாம். அண்ட் சாரி, பண்ண வைக்க முடியாது, உட்கார வச்சு அவங்கள வந்து பார்க்க வைக்கலாம். So that the input is going to be stored in their brain and eventually when you do this consistently they are going to excel. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்க போது. 1 இயர்லேருந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் யூ ஆர் நாட் கோயிங் டு எக்ஸ்பெக்ட் எனி அவுட்புட் ஃப்ரம் யுவர் 1 year old. ஓகேவா? ஸோ 1 to 3 years ஓல்டுக்குள்ள நம்ம எந்த அவுட்புட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 3 to 5 years வந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி த அப்ராப்ரியேட் ப்ரோக்ராம் ஃபார் திஸ் ஏஜ் குரூப். ஓகே, 3 to 5 years. அதுக்கப்புறம் 5 to 7 yearsக்கு குரூப் 2. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக நடக்க போகுது. பிகாஸ் இந்த 5 years வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். 5 to 7 yearsக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து குரூப் 2 நான் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ குரூப் 1 இஸ் கால்ட் அஸ் பேபி சாம்ப். ஓகேங்களா, பேபி சாம்ப். 5 to 7 years இருக்கிறவங்க வந்து கிட் சாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேபி சாம்ப் அண்ட் கிட் சாம்ப் இந்த ரெண்டு ப்ரோக்ராம் தான் வந்துட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் 10 days. அண்ட் இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த், அதாவது திஸ் மந்த் 10th, அதாவது நெக்ஸ்ட் ஃப்ரைடே. இன்னைக்கு வந்துட்டு 3rd. நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மேபி ப்ராபப்ளி இன்னைக்கு ஆர் டுமாரோ யூ ஆர் கோயிங் டு வியூ திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா 10th அன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 10thலேருந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஃபார் 10 days. 19th அன்னைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் முடியுது. இதோட டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 11 o'clock மார்னிங். பிகாஸ் அந்த டைமில் தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் செட்டில் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10 to 11 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 to 11, 5 வரைக்கும் பேபி சாம்ஸ்க்கு நடக்கும். 11 to 12 வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட் சாம்ஸ்க்கு, அதாவது 5 to 7 இயர்ஸ்க்கு வந்துட்டு 11 to 12 o'clock நடக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து இருக்க போகுது. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதுலேருந்து அவுட்புட் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன், அதுவும் முக்கியம் இல்லையா? ஸோ மெமரி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஏர்லி ரீடிங் ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம், நம்பர்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அதாவது ஏர்லி மேத்தை வந்துட்டு நம்ம அவங்க பிரெயின்குள்ளே இன்கல்கேட் பண்ண முடியும். அண்ட் கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷனை வந்து பூஸ்ட் பண்ண முடியும். அவங்க எந்த இடத்துலையும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அந்த 5 to 7 இயர்ஸ்க்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாம் இருக்கிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி எஃபெக்டிவ் ஃபார் யூ கைஸ். ட்ரஸ்ட் மீ ஆன் திஸ். பிகாஸ் நான் வந்து எப்படி இது எல்லாத்தையும் விட இப்போ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் விட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு லேர்னிங் அப்படின்னா அதுக்கு அந்த லேர்னிங் மேலே வந்து லவ்வை கிரியேட் பண்ணுற மாதிரி திஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். ஓகே, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் லேர்னிங்னாலே அவங்க வந்து ஒரு குழந்தை பயந்துட்டு ஓடிச்சுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு எக்ஸல். ஸோ அதுதான். அண்ட் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சம்மர் கிளாஸ். ஓகேவா? இது வந்து ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட ஒரு ஷார்ட் லிம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 7 இயர்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு. பட் இந்த சம்மர் ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி நான் 3 to 7 இயர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். பட் 1 இயர்லேருந்தே 1 year to 7 years வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம்லேருந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஆக்டிவிட்டீஸை மட்டும் எடுத்து இந்த ப்ரோக்ராம் இருக்க போகிறதுனால இட்ஸ் கோயிங் டு பி வெரி எஃபெக்டிவ்,
பிரைன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் த சம்மர் கிளாஸ், ரைட்? அண்ட் டெய்லி வந்துட்டு நம்ம 1 ஹவர் எப்படி என் குழந்தை உட்காருவாங்களான்னு தெரில அப்படின்னா, அந்த குழந்தை கூட நீங்களும் தான் உட்கார போறீங்க. இட்ஸ் கோயிங் டு பி என்கேஜிங் அண்ட் ஷார்ட் செஷனாக இருக்கும், ஃபன் செஷனாக இருக்கும். அண்ட் பேரண்ட் சைல்டோட பாண்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற வகையில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால இன்கேஸ் அவங்க மிஸ் அவுட் பண்ணா கூட நீங்க பார்த்து பார்த்து நீங்க வந்து சொல்லிக் குடுக்குற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்க இது வந்து கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்க வந்து தனியா இருக்கிற டைம்ல உங்க குழந்தை கூட வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் விட எண்ட் ஆஃப் த சம்மர் கிளாஸ், ஓகே, எண்ட் ஆஃப் த சம்மர் திஸ் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேரண்ட் இதில் ஜாயின் பண்ற பேரண்டோட ஒரு பேரண்ட் கூடயும் 15 மினிட்ஸ் தனியா வந்துட்டு நான் செஷன் வந்து வைக்க போறேன். அண்ட் இது வந்து யாருமே ஐ திங்க் பண்ணதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ஜஸ்ட் 10 டேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஓகே 10 டேஸ் பண்ணோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் நார்மலா திருப்பி அகைன் ரொட்டீன் பேக் டு ரொட்டீன் போகாம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க, எப்படி வந்து இதை நம்ம வந்து திருப்பி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது, ஹவு டு டாக் டு யுவர் கிட்ஸ், ஹவு டு மேக் ஷுர் தட் யுவர் சைல்ட் லவ்ஸ் லேர்னிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அந்த 15 மினிட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அட் ஆல், then we are going to clarify all the doubts for you guys. Okay, so இந்த 15 minutes session அப்படின்றது வந்து குரூப் செஷனா இருக்காது, இண்டிவிஜுவல் செஷனா இருக்கும். ஒரு பேரண்ட் கூடயும் இண்டிவிஜுவல் செஷனா இருக்கும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம ப்ரீத்திங் டெக்னிக்ஸ்லாம் நான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி யூனிக் ஃபார் ஆல் ஆஃப் த கிட்ஸ். அவங்க வந்து என்கேஜிங்காக பண்ணுற அளவுக்கு அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இதில் ஜாயின் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வாட்ஸ்அப் குரூப் ஆர் டெலிகிராம் குரூப் நான் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்களுக்கு பர்டிகுலர் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும் அந்த 10 டேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றத நான் சொல்லிடுவேன். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் இட் ரெடி பிஃபோர் த செஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ தட் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு பண்ணும்பொழுது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது அதே ஆக்டிவிட்டி இட் ஹாஸ் டு பி தேர் in your hand as well. ஸோ அதனால நம்ம வந்து அதெல்லாம் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கோயிங் டு பி communicated in the WhatsApp or Telegram group that I'm going to create for you guys. ஸோ இவ்வளோதான். அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் டு ஹாவ் யூ கைஸ் இன்சைட் பிகாஸ் எனக்கு வந்து குழந்தைங்க கூட எப்படி அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அண்ட் டு பி ஃப்ரேங்க் ஐ டிசைன் திஸ் மை செல்ஃப் ஃபார் மை டாட்டர். ஓகேவா, இனிஷியலாக நான் வந்து இது என் குழந்தைக்காக தான் டிசைன் பண்ணேன். அண்ட் தென் ஐ தாட் ஓகே ஒய் நாட் இன்க்ளூட் அதர் கிட்ஸ் ஆஸ் வெல், பிகாஸ் லாஸ்ட் இயரே இன்டர்நெட் சில பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு சம்மர் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி கண்டக்டட். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இதில் வந்து நான் வாலண்டியராகவே நான் வந்து அவங்க நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து கம்மி பண்ணுறேன். இன்கேஸ் இஃப் மோர் பீப்புள் ஆர் ஜாயினிங் தென் ஐ வில் புட் இட் இன் த பேட்ச் டூ. ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி யூனிக் ஃபார் ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யா, ஸோ தட்ஸ் ஆல் ஐ திங்க். அண்ட் எப்படி இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி டேட் எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டேன். எப்படி இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். அதில் வந்துட்டு லிட்டில் ஜீனியஸ் சம்மர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவேன். அந்த குரூப்லேயே நான் ஆட் பண்ணி விட்டுறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி தேர். அண்ட் எஸ்பெஷலி ஃபீ ஸ்ட்ரக்சர், யா, ஸோ த ஃபீ ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பி ஃபார் 2499 rupees ஃபார் 10 days. ஓகேங்களா, ஸோ இந்த 10 daysக்கு வந்து 2499 rupeesக்கு நான் வந்துட்டு இது எல்லா டீட்டெயில்ஸ் ப்ளஸ் 15 minutes ஆஃப் இண்டிவிஜுவல் ஒன் செஷன் வித் ஆல் த பேரண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒன் செஷனாக இருக்க போது, பட் ஆல் த பேரண்ட்ஸ் கூடயும் தனித்தனி செஷனாக இருக்கும். So I think that's all. And I so much believe that in the 2500 rupees நீங்க ப்ரொவைட் பண்றது இது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரிட்டன் இன் n number of ways for you guys as well, because நம்ம வந்து ஒரு பிரைன் லேர்னிங் ஆக்டிவிட்டி ஒரு பர்டிகுலர் லேர்னிங் செஷனுக்கு வந்து 1 day மாஸ்டர் கிளாஸ்க்கு வந்துட்டு 1000 rupees அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஐ எம் ஹியர் to charge you guys only 2500 rupees for 10 days. Okay, so this is my transparent communication to you. If you guys are interested, then you can send me that you are interested by sending Little Genius summer program, and now உங்களுக்கு எல்லா details send பண்றேன். ஓகேவா, so I hope to see you guys inside. Thank you so much for watching this video till now. Bye bye.